ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேங்க. இந்த நெய்யில் வந்துட்டு நம்ம இந்த சேமியா வந்து அப்படியே சேர்த்திக்கலாம். சேமியா பாருங்கள் இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. நம்ம வந்து இப்போ இதில் பால் வந்து சேர்த்திக்கலாங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன் நான். காய்ச்சிய பால் கெட்டி பாலாக சேர்த்திக்கோங்க. தண்ணி பால் இல்லாமல் கெட்டி பாலாக இருந்தால் நல்லா இருக்குங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் வந்து இதில் நல்லா கலந்துருச்சுங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நான் போட்டிருக்கேன். மாம்பழம் வந்து இந்த மாதிரி மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாம்பழம் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா கொஞ்சமாக இன்னி கொஞ்சம் பால் சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம மேலால் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கக்கூடிய மாம்பழங்களை வந்து சேர்த்திருங்க. மாம்பழங்களை எல்லாம் கட் பண்ணி போட்டு முந்திரி அதுக்கப்புறமா பாதாம் எல்லாம் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இது கூட சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வந்து மாம்பழ பாயசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.